அந்த டைம்ல வந்து இன்டர்நெட் கிடையாது, யூடியூப் கிடையாது, எந்த விதமான 90கள்ல எந்த விதமான இதுவும் கிடையாது. அப்போ வந்து இந்த படத்தோட மியூசிக் எல்லாத்தையும் வாங்கியிருக்காங்க. அப்போ வந்து ஆடியோ கேசட் ரிலீஸ் பண்றதுக்கு தான் இந்த உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த உரிமைகள்லாம் இல்லவே இல்லை. இல்லாத உரிமைகளை வச்சுக்கிட்டு இப்போ வந்து நாங்க வந்து அந்த படங்களை வந்து பாடல்களை இன்டர்நெட்ல கொடுப்போம், அதுல கொடுப்போம். இசைஞானி அவர்கள் வந்து அதை வந்து பாடக்கூடாது, இல்ல அவர் வந்து இன்டர்நெட்ல இந்த படங்கள் எல்லாம் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வழக்கு போட்டிருந்தாங்க. ஸோ அந்த வழக்குடைய விசாரணை தான் இப்போ போயிட்டு இருக்கு. ஆமா, தேவையற்ற கேள்விகள், பல கேள்விகளை வந்து கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்விகளை வந்து இரலவெண்ட் ரெக்கார்ட் பண்ணாங்க. அதாவது இந்த கேள்விகள் எல்லாம் தேவையற்ற கேள்விகள்னு சொல்லி நீதிமன்றம் ரெக்கார்ட் பண்ணிச்சு. இன்டர்நெட், அதாவது இன்டர்நெட் ரைட்ஸ், இன்டர்நெட்ல வந்து இசைஞானி அவர்கள் வந்து இந்த பாடல்களை வந்து வெளியிடக்கூடாது, அவருக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி இந்த பாடல்களை வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. ரிங்டோன்ஸா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த